ஹலோ ஆல், பாலக்கில் பன்னீர் எல்லாருமே சாப்பிட்ருப்போம், எவ்வளோ ஹெல்த்தின்னு தெரியும். பாலக்கில் சிக்கன் பண்ணலான்றது நிறைய பேத்துக்கு தெரியாது. அது எப்படி பண்ணலான்னு வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரை, புதினா, கொத்தமல்லி மூணையுமே வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். பிளான்ச்னால் என்னென்னா, கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அதை அப்படியே வந்து ஐஸ் வாட்டர்லேயும் ஒரு 2 to 3 minutes வச்சுட்டு அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்படி பண்ணுறப்போ அதோட நியூட்ரியன்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து குக் பண்ணுறப்போ போகாது. அதுக்காக வந்து பிளான்ச் பண்ணிக்கிறோம். அந்த பேஸ்ட் கூடவே வந்து பச்சை மிளகாயும் சீரகமும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. வெங்காயம் சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும். அது கூடவே இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இங்கே சிக்கன் வந்து 250 grams எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ. அதுக்கேற்ற மாதிரியே வந்து நீங்கள் கீரையும் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோவுக்கு வந்து நான் ஒரு கை நிறைய புதினா, மல்லி, அப்புறம் கீரை அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 minutesக்கு அப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு கிரேவி எப்படி தண்ணியாக வேணுமா இல்லை குழம்பு மாதிரி வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 whistles to 3 whistles வச்சு எடுத்திங்கனாலே போதும். சூப்பரான பாலக் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் பேனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை வந்து கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கீரைனே தெரியாமல் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.